ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. மகாதார் பாபாஜி பற்றி பல பேர் பல ரகங்களாக கதைகள் எல்லாமே சொல்லுவாங்க. மகாதார் பாபாஜி ஐயா நம்ம மகாதார் சீரீஸில் கண்டினியூட்டியாக பேசிகிட்டு இருக்கோம். பாபாஜி ஐயா கிட்டத்தட்ட அவருடைய சக்திகளை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணார். அதாவது சக்திகளை எங்கே டெஸ்ட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும். பாபாஜி ரேஞ்சுக்கு நம்மளால் இந்த காலத்தில் போக முடியாது. உப்பு, புளிப்பு, காரம், காமம், குரோதம், இந்த பொல்யூஷன் இதிலெல்லாம் சித்தரை பற்றி நம்ம பேசுறதுக்கு கூட இடம் இல்லை. பட் மகாதார் பாபாஜியால் முடிஞ்சது. அவர் செஞ்சார். அவருடைய புண்ணியம், அவருடைய பிராப்தம். அவரை பற்றி பேசுகிற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மகாதார் பாபாஜி பற்றி பேசுகிறோம்னா நம்ம பால் அபிஷேகமோ நெய் அபிஷேகமோ வெளியில் போயிட்டு இதெல்லாம் செய்கிறதில்ல. அதெல்லாமும் செய்யுங்க, கிரியாவும் செய்யுங்க. கிரியா செஞ்சால் உண்மை விளங்கும், தனக்குள்ளவே எல்லாருக்குன்ற உண்மை விளங்கும். அந்த அப்பேற்பட்ட மகான்கள் கொடுத்த அற்புதமான பயிற்சி கிரியா. இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ பல பேர் கற்றுக்கணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயினிங் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு பீஸ் சின்ன தான் நம்ம வச்சுருக்கோம். கிரியாயோகம் நேரில் கற்றுக்கிறதுக்கு முன்னால் செய்யக்கூடிய பயிற்சிகள் ஒன்று இருக்குது. அதை கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் தயாரான பிறகு ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு கிரியாயோகம் இனிஷியேஷனுக்கு நேரில் சென்னை கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்போம். இது எங்கள் அப்பா வைஎஸ்எஸில் லினியேஜாக இருந்து வைஎஸ்எஸ் டிசபிள்ஷிப்பில் லெகசியாக அதுக்கப்புறமா அந்த கிரியா அவருக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக ஆகி அந்த சீக்ரெட்டாக வச்சு பல பேர் கேட்டாலும் அவர் கொடுக்கல. அவர் 23 வருஷம் பயிற்சி பண்ணி 2019 சமாதிக்கு போனார். சமாதி உடனே உடலில் ஜீவ சமாதியாக போனார். உடல் எங்கே போகிறோன்னு தெரியும், ஆத்மா எங்கே போகுதுன்னு தெரியும். விட்டுட்டார். விட்டோடனே உடலை எரிச்சர் சொல்லிட்டார். உடல் இருக்கக்கூடாதுன்னார். ஸோ இப்பேற்பட்ட மகான்கள்லாம் இங்கே நம்ம கூடயே என் சொந்த வீட்டிலே அப்பாவாகவே ரூபமாக இருந்து அப்பா குருவாகவே இருந்து இத்தனையும் பண்ணியிருக்காருன்னும் போது இதெல்லாம் நம்மலாம் செஞ்ச பாக்கியம். அந்த பாக்கியம் பல பேருக்கு இந்த கிரியா போய் சேருது. ஸோ இதில் பல பேர் கற்றுக்கணும், இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கதைகள் பேச வேண்டாம். பாபாஜி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, கிருஷ்ணர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. தன்னை பற்றி தெரிஞ்சால் போகும். இந்த தன்னை பற்றி தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாபாஜி இப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தவிர மற்றபடி இந்த வீடியோ பார்க்குறதுனால ஒன்றும் கிடைக்காது. இது பார்த்தா எனக்கு பாபாஜி தெளிவுபடுத்தினாரானும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி மகான்கள் கிட்ட நம்ம போய் நெருங்க கூட முடியாது. அப்படி போய் நெருங்கணும்னா கிரியா 18 வருஷம் செய்யணும். அப்போ தான் அந்த குண்டலினியே ஏறும். உடனே 1 டேல ஏறாது, 2 டேல ஏறாது, 10 மாதத்துல ஏறாது. ஒரு குழந்தை பிறக்கணுன்னா 9 மாதம் ஆகும், இல்லை மேக்ஸிமம் 7.5 months ஆகும் ப்ரீமேச்சூர் பேபின்னா கூட. ஒரு நகம் வளரணுன்னா இப்போ இவ்வளோ பாருங்கள், நகம் இல்லை, கரெக்டாக நகமே இல்லை, க்ளீனாக இருக்குது. நகத்தை வெட்டுறோம், 10 நாள் கழித்து பார்த்தா வளர்ந்துருக்கும், 20 நாள் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் வளர்ந்துருக்கும், 2 மாதம் விட்டால் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஏன் உங்கள் நகம் பாருங்கள், ஏன் நாளைக்கே இவ்வளோ பெருசு வளரக்கூடாதுன்னு ஏன் நீங்கள் நினச்சா வளரணும்ல? உங்கள் நகம் கூட நம்ம கையில் இல்லைங்க, அது எல்லாமே இயற்கை தான். சரீரத்தில் ஏற்படுற பயோகெமிக்கல்ஸ் தான் இதெல்லாம். இதை விட என்னங்க புரிய வைக்க முடியும் மக்களுக்கு? ஆன்மீகம்னா பல 100 வருஷம் செஞ்ச ஆன்மீகத்தை ஜஸ்ட்டு நீ 20 வருஷம் செய்ப்பான சுருக்கி இதை விட நம்மக்கிட்ட ஈஸியாக சேர்க்க முடியாதுங்க. பெண்கள், ஆண்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு என்னால் யோகா மெடிடேஷன் செய்யணும். யோகானா அப்படி இப்படி யோகா ஃபிட்னஸ் அப்படி இல்லை. மெடிடேஷன் அண்ட் யோகா கம்பைன் பண்ணி அழகாக அந்த ப்ரீத்திங் டெக்னிக்கோடு இணைஞ்சு நம்ம இங்கே அது கொடுக்குறோம். இது அஃபிஷியலி சைடு எஃபெக்டே இல்லாமல் எத்தனையோ பேர் இங்கே பயிற்சி பண்ணாங்க, ஒரே சைடு எஃபெக்ட் வந்ததில்லை. பல பேர் இங்கே பயிற்சி பண்ணவங்க இப்போ வரைக்கும் பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க குரூப்பில். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மாணவனும் இந்த யோகத்தை அடையணும் ஆகணும்னா இந்த மகாதார் பாபாஜி மாதிரி இருக்கிற பல மகான்கள் யூஸ் பண்ண பவர்ஸ் என்ன? பாபாஜி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண பவர் என்ன தெரியுமா? அவர் அஷ்டமா சித்தி பெற்ற பிறகு என்னால் இவ்வளோ பெரிய சரீரமாக இருக்குது, என்னால் மரணத்தை வெல்ல முடியும், எல்லாமே வெண்டுட்டு முடிஞ்சு போச்சு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இமயமலைகள் இருக்கு இல்லையா? இந்த இமயமலைகளில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இத்தனை இமயமலையை நான் சுற்றிட்டு வரணும். எப்படி முடியும்? எப்படி சாத்தியம்? இது ரகசியமான வீடியோ. இது என்னோடய கிரியா திருஷ்டியில் நான் 12 வருஷமாக கிரியா பண்ணுறதுனால என்னோடய கிரியா திருஷ்டியில் தெரிஞ்ச சம்பவங்கள், விஷனில் வந்த ஃபியூ திங்ஸ் எவ்வளோ வரும், அது எல்லாமே நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பாபாஜின்னா ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டார். பாபாஜியோட வோல்டேஜ் வேறு. அவரோட வோல்டேஜுக்கு இன்னும் நானே ரீச் ஆகலை. இங்கே யாரும் ரீச் ஆக முடியாது. இதுதான் உண்மை, கசப்பான உண்மை.
சின்ன துளி எசன்ஸ் கிடைக்கும், அப்படியே தூவி விடுற எசன்ஸ், அவ்வளோதான். பாபாஜியை பார்க்க முடியாதுங்க, பொய். அப்படி யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னாலும் அந்த வோல்டேஜ் ரீச் ஆனவன் தான் அதை பார்க்க முடியும். சச் அஸ் ரஜினிகாந்த் சுவாமி, அவர் கூட பாபாஜி அப்படி பார்க்கல. இப்போ நம்மளை வந்து அந்த ஒரு, ஏன்னா தாங்காது இந்த சரீரம். அப்பேற்பட்ட மகானவர்லாம், இது புரியணும் நிறைய பேருக்கு, இது சயின்ஸ். இது இப்படி பரமஹம்ச யோகானந்தா நம்ம கேமராவில் பார்த்துருப்போம், அமெரிக்காவில் பார்த்துருப்போம், இந்தியாவில் கேமராவில் பார்த்துருப்போம், பதிவில் 19th செஞ்சுரியில் அவர் பண்ண விஷயங்கள். பரமஹம்ச யோகானந்தர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்ற ஃபார்மை நான் தரிசிச்சிருக்கேன். அந்த ஃபார்ம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டார். இதெல்லாம் வந்து மக்களுக்கு லாஜிக்காக தெரியப்படுத்தணும். இது உண்மை. பல பேர் நினைப்பாங்க இது கதை. இது கதைன்றது நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது. கதைன்றது என்னென்னா, இப்படி தெரிஞ்சாருங்க, அப்படி தெரிஞ்சாருங்க, விச் மீன்ஸ் அவர் அப்படியே தான் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வந்தார். அது இமேஜினேஷன். நம்ம இந்த இமேஜினேஷன் அழிக்கிறதுக்கு தான் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக நம்மளுடைய பாடிக்குள்ளே வைக்கணும். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது, சயின்ஸ். ஓகே, பாபாஜி ஐயா பவர்ஸ் யூஸ் பண்ணதுலேயே இந்த இமயமலைய லைட் ஸ்பீடை விட ஜஸ்டோட ஃப்ராக்ஷன் கூட இல்லைங்க. அந்த சொடக்க இப்படி போட்டு முடிச்சிட்டோமா, அதுக்குள்ளே இமயமலையை சுற்றிட்டு வந்துட்டார். அப்பேற்பட்ட லைட் ஸ்பீடு இன்ஜின் மாதிரி அவரோட சரீரத்தை மாற்றிக்கிட்டு இந்த இமயமலை மொத்தமாக சுற்றிட்டு வந்துட்டார் அவர். இப்பேற்பட்ட பவர்ஸ் வந்து ஒரு பாபாஜி கிட்டே இருக்குது. ஃப்ளாஷ் தெரியுமா, டிசியில் ஃப்ளாஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான். இந்த மாதிரி பல சமத்காரங்கள் இந்த டிவைனில் மாஸ்டர்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட விஷயங்கள் மகாவதார் பாபாஜின்னு நம்ம இன்றைக்கி உட்காந்து பேசுகிறோம்னா சர்வசாதாரணது இல்லை. கேட்குறவங்களுக்கும் சர்வசாதாரணது இல்லை. இதை பார்த்து நம்ம என்ன மாறணும், கிரியா செய்யணும், யோகம் செய்யணும். அந்த யோகத்தை அடுத்தடுத்த படிக்கு நம்ம கொண்டு போகணும். கொண்டு போன பின்பாடு நமக்கே தெரியும், டேய் உண்மையான பாதைங்க இது, அடித்து சொல்வீங்க உண்மையான பாதை. பல பேர் வந்து ஃப்ரீயானோடனே வீட்டு விட்டு போயிடுவோமா, அங்கே போயிடுவோமா, இங்கே போயிடுவோமோன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இல்லறத்துலேருந்து எல்லாத்தையும் அனுபவித்து நீங்கள் எல்லா சுக போகங்கள் அனுபவிங்க. கஷ்டங்கள் வரும், அதை வந்து இஷ்டங்களாக பாருங்கள். கோபம் வரும், அது தர்மமாக கோவப்படுங்க. அதர்மமாக இருக்கா கோவப்பட வேணாம். கோவத்தில் பொறுமையை கொண்டு வாங்க. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அதுக்காக சொல்கிறேன். இன்னும் பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு. இப்போதைக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நான் சொல்ல முடியும். அவ்வளோதான். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் பேச முடியாது, எனக்கு பேசுகிற ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் அப்படி இரு, நீ இப்படி இரு. அதேமாதிரி சில பேர் சரக்கு அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க. நீ அடிக்காதடான்னு சொல்ல முடியாது. நான் அடித்ததில்லை என் லைஃப்பில், அதுக்காக அவனை போய் அடிக்காதப்பான்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, பட் அது பண்ணுறீங்க. இதுவும் பண்ணுங்கப்பா, இதையும் செய்யப்பா, நீ இதையும் செய், அதுவும் போய் என்ஜாய் பண்ணு, பப் என்ஜாய் பண்ணு, அதுவும் பண்ணிக்கோ, இதுவும் பண்ணிக்கோ. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் ரூட்டுக்குள்ளே நீ எங்கே போகணுமோ அது உன்னை கொண்டு போகும் தர்மத்துக்கு. இதுதான் இந்த யூத் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் எனக்கு மகாவதார் பாபாஜி மூலியமாக இந்த கிரியா இன்றைக்கி பல பேர் செய்கிறாங்க. ரஜினிகாந்த் ஐயா மூலியமாக பல பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பாபான்ற ஒரு பிரம்மாண்டங்க, அவரை பற்றி பேசினாலே என்னால் வந்து எனக்கு உட்காரவே முடியாது. அப்படி எந்திரிச்சு அவரை பற்றி அப்படி புகழணும்னு தோணும். பிகாஸ் புகழ்ச்சி இல்லை, அது பிளட்டில் வந்துடும். அது நமக்கு நம்ம அப்பா அம்மா பற்றி நம்ம எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி இந்த மகான் வந்து இந்த மாடர்ன் ஜென்ரேஷனில் வந்து பல பேருக்கு உபயோகம் பண்ணுறாருங்க. இது வந்து பல பேருக்கு புரியாது, புரியவும் தேவையில்லை. புரிஞ்ச ஆத்மாக்கள் புரிஞ்சால் போகிறோம். அது மாதிரி அந்த ஒரு ஜென்யூன் மகானவர். நிறைய பேர் தலைவர் அதுன்றீங்க, தலைவர் அதெல்லாம் நான் வைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், அவர் உண்மையிலே வாழ்கிற ஒரு இது என்னென்னா யோகி. ஆன்மீகத்தை தான் அவர் உண்மையிலே வாழ்கிற லைஃப் அதுதான். மீதி எல்லாமே ட்ராமான்னு அவருக்கே தெரியும். அப்பேற்பட்ட ரெசம்பிளன்ஸுக்கு போனவங்களால் மட்டும்தான் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சச்சா மாஸ்டர் அவர் வந்து இத்தனை பேருக்கு இந்த பாபாஜி பற்றி கிரியா பற்றி வந்து பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு நாள் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு நாள் கூட நான் பிரார்த்தனை பண்ணதில்லை. பண்ணால் நடக்கும், ஆனால் அது கூட நான் ப்ரே பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கூடாது. ஆனால் ஒன்று ப்ரே பண்ணுவேன், அவர் வந்து எப்பயுமே தீர்காயுஷாக வாழணும். அவர் எப்பயுமே தீர்காயுஷாக வாழணும். பல பேருக்கு இந்த கிரியா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அந்த டைம் எப்போ இறைவன் கொடுப்பாருன்னு பார்ப்போம். அது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் இன்றைக்கி ஏன் நான் பதிவு பண்ணுறேன்னா, பல பேர் வந்து இந்த ஒரு யோகம், இந்த ஒரு முக்தி, மோக்ஷம், பவர், கிரியா எல்லாமே ஃபேன்சிங்க. பெரிய இது என்னங்க இருக்கீங்க, ஒன்றுமே இல்லைங்க. சாப்பிட்றோம், அதான் பெரிய விஷயம். இங்கே சாப்பிட்டோம், அதான் பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். பீஸ்ஃபுல்லாக தூங்குகிறோம், வெரி வெரி பீஸ்ஃபுல்.
மீதி இருக்கிறது எல்லாமே நான் சென்ஸ்டா. அதுதான் நான் உணர்றது. அதெல்லாம் தேவைங்க, தேவையோடு இருந்தால் சரி. இப்போ இப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் மகாவதார் பாபாஜி அவர்கள்லாம், நாகராஜன்றவர் அவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிருக்காரு, அவ்வளோ ஜாம்பவானவர். இப்பேற்பட்ட ஜாம்பவான் அந்த ஸ்டேட்டுக்கு போய் இவ்வளோ விஷயங்களை, லைட் ஸ்பீடு, அஷ்டமா சித்திகளெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா பல விஷயங்கள் இருக்குது. இந்த பல விஷயங்களை வந்து நம்ம கமர்ஷியல் பண்ண விரும்பல. இந்த பல விஷயங்களை அற்புதமாக நம்ம எப்படி மக்கள்கிட்ட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை உள்ளே வச்சுட்டு சென்சிபிள் இன்ஃபர்மேஷனை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ பல பேர் வந்து இந்த ஒரு தெய்வீக பாதையை அடுத்தடுத்த படிக்கு கொண்டு போய் நீங்கள் எல்லாமே செய்யுங்க, கிரியாவும் செய்யுங்க. அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லலை, கிரியா செய்யுங்க, கிரியா செஞ்சுக்கிட்டே அதுவும் செய்யுங்க. ஃபஸ்ட் கீப் திஸ், தென் கீப் எவ்ரி திங் எல்ஸ். அதோட மேஜிக் என்னன்னு பாருங்கள். சில விஷயங்களுக்கு லாஜிக் தேவையில்லைங்க, சில விஷயங்கள் இட்ஸ் அ லைஃப் மிராக்கிள் அண்ட் மேஜிக். ஸோ தட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். உங்களுக்குள்ளே தான் அந்த எவிடன்ஸ் வரும், நீங்களே உணர்ந்து பார்ப்பீங்க சயின்டிஃபிக்காக கரெக்ட் இல்லை அப்படின்னு. எல்லாமே உங்களுக்கு புரியும். இதுதான் விஷயம். ஆத்ம நிவேதனம் பண்ணுங்கள். அந்த ஆத்ம நிவேதனத்தில் தான் எல்லாமே உள்ளே அடங்கியிருக்கு. சொல்லி விடப்படுறேன். இந்த மாதிரி 4 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். என் தாய்க்கும், என்னுடைய குருநாதர் நாகின் மாஸ்டருக்கும், அந்த மகான் குருக்களுக்கும் எல்லாம் மிஞ்சுங்க இந்த ஆத்மா. இங்கே உட்காந்து பேசுது. இந்த ஆத்மா இல்லைன்னா நான் உட்காந்து பேச முடியாது, உங்களை பார்க்க முடியாது. ஏதோ இருக்கிற கொஞ்ச காலம் அந்த ஆத்மா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களிடம் வந்து இந்த வீடியோ சேர்ந்துருக்கு. இது மிஞ்சி எதுவுமே இல்லை. ஸோ ஆத்மார்த்தமாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆத்மார்த்தமாக பிறருக்கு இந்த யோகம் போய் சேரணும். நிறைய பேருக்கு ஃபீஸ் என்னங்க ஏதுங்க இருக்கும். அது எதுவுமே வந்து பெரிய அமௌண்ட் கிடையாதுங்க. 399 குட்டி அமௌண்ட் தான், எல்லாராலையும் முடியும். ஒரு காஃபி ஷாப் போனால் 150 ரூபா ஆகுது. காஃபி ஸ்நாக்ஸ் அது 2 பேர் சாப்பிட்டா. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம தாண்டிட்டு நம்ம மணி வாங்குறாங்க அப்படி இல்லை. இது வேல்யூ பண்ணுங்கள். அந்த வேல்யூக்கு தான் அது ஒரு சர்வீஸ். ஒரு அரிசி கூட நம்ம வந்து ஃப்ரீயாக சாப்பிடல இந்த காலத்தில், நம்ம அப்படி இருக்கோம். ஸோ கிரியாக நேரில் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும். அது ஃப்ரீ தான். நீங்கள் பூ பழம் நீங்கள் 10 லட்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். ஸோ அதுக்குன்னு எனக்கு ஒரு தர்மம் இருக்குது. இதுதான் மகான்கள் கொடுத்த ஆர்டர் எனக்கு. ஸோ இது உணர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். ஹரிஹி ஓம்.